ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ரியல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க கரெக்டா. நிறைய பேர் ஃபேன்ஸாகவும் இருப்பீங்க. அதில் நானும் ஒருத்தன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்துட்டு உண்மையா அப்படின்னு சும்மா கூகுளில் போட்டு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது ஷாக்கிங்லி அது சில விஷயங்கள் உண்மையாலுமே நடந்திருக்கு. அதை நான் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1950s சிஏஏன்னு ஒரு ஏஜென்சி இருந்துச்சு. சிஏஏனா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ். இவங்க வந்துட்டு யூஎஸ்ஏக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு ஏஜென்சி. இவங்களோட வேலை என்னன்னா சீக்ரெட்டா சில விஷயங்களை வந்து யூஎஸ்ஏக்கு பண்ணி தரும். ஸோ இந்த சிஏஏ வந்துட்டு 1950s எம்கே அல்ட்ரான்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்றாங்க. இந்த எம்கே அல்ட்ராங்கிற ஆப்ரேஷன் எதுக்குன்னா ஹியூமன்ஸோட மைண்டை ரீட் பண்றதுக்கு. உள்ள போக போக நான் சொல்றேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஹியூமன் நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. அப்ப இவங்க டார்கெட் பண்ணவங்க எல்லாம் யாருன்னா வீடு இல்லாதவங்க, அப்புறம் அந்த தனியா இருப்பாங்க தெரியுமா, இந்த சொசைட்டிக்குள்ள பாண்ட் ஆகாம இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து இவங்க சீக்கிரட்டா வச்சிருந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்ஸ், கிட்டத்தட்ட மல்டிபிள்ஸ் ஆஃப் ரூம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இவங்களை வந்து ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க மேல மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எல்எஸ்டிங்கிற ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஷாக் தெரப்பி, அப்புறம் சென்சரி டிப்ரிவேஷன் டேங்க். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல அந்த டிப்ரிவேஷன் டேங்க்னு சொல்லுவாங்க. சால்ட் எல்லாம் போட்டு நம்ம 11 வந்து அதில் தான் டெலிகனைஸ் பண்ணுவாங்க. சைக்கிக் எபிலிட்டிஸ் எல்லாம் அதை வச்சு தான் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஹிப்னோசைஸ் பண்றது, அவங்களுக்குன்னு தனித்தனி சைக்காலஜிக்கல் டியூட்டர் வச்சுப்பாங்க. சைக்காலஜிக்கல் டியூட்டர்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல 11க்கு வந்துட்டு அப்பான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். ஒயிட் கலர் வெள்ளை, அவங்கள தான் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் டியூட்டர்னு சொல்றாங்க. அவங்க மூலியமா அவங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா ஹியூமன்ஸோட மைண்டை ரீட் பண்றதுக்கு. இப்போ வந்துட்டு எதிரி நாட்டு சீக்ரெட்ஸை வந்துட்டு அவங்க மூலியமாவே தெரிஞ்சுக்கிறது, அவங்க மைண்ட்ல இருக்கிறத வந்து சைக்கிக் எபிலிட்டி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆப்ரேஷன்ல இன்வால்வ் ஆன பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ஸ்பீசிஸ்ன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இதுலதான் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் விக்டிம் டெரி இவிஸ், கரெக்டா சொல்றேன்னு தெரியல, நான் டெக்ஸ்ட் போடுறேன் பார்த்துக்கோங்க. டெரி இவிஸ் இவங்களதான் பார்த்துட்டீங்கன்னா 11ஓட அம்மாவா காமிச்சிருப்பாங்க அந்த வெப் சீரிஸ்ல. இவங்க வந்துட்டு ஒரு விக்டிமா இருந்திருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் விமன்ஸ், அதுல சில விமன்ஸ் வந்து பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு நிறைய டிராமாஸ் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் மூளை வளர்ச்சி கம்மியா, நிறைய பேர் ஊனமா பிறந்த மாதிரியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் லேட்லி எம்கே அல்ட்ராவை 1973 க்ளோஸும் பண்ணிடுறாங்க. இந்த பீப்புள்ஸ்ன்னு சொன்னால தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு தனித்தனி டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அதை வந்துட்டு இந்த சிஐஏ சீக்கிரட்டா டெஸ்ட்ராயும் பண்ணிடுறாங்க. யார் கைக்கும் கிடைக்கூடாதுன்னு சொல்லி டெஸ்ட்ராயும் பண்ணிடுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் சர்வே பண்ணதும் கொஞ்சம் பேர் தான். கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் 1970s and 80s சீக்கிரட்டா இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்துட்டு ஸ்டார் கேட். சோல்ஜர்ஸ்க்கு சைக்கிக் பவரை கொண்டு வரக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த டைம் சிஏஏ இன்வால்வ் கிடையாது, யூஎஸ் ஆர்மி இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுல வந்துட்டு சோல்ஜர்ஸ்க்கு சைக்கிக் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலியமா அதர் கண்ட்ரியில இருக்க சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரிதான். ஆனா இது வந்து சோல்ஜர்ஸ் வச்சு, பீப்புள்ஸ் இல்லாம சோல்ஜர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களோட மைண்ட் ரீட் பண்றதுக்கு டெலிகனிசிஸ், சைக்கிக் ஸ்பையிங், அது மட்டும் இல்லாம இவங்க கோட் லேப்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இந்த கோட் லேப்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு சோல்ஜரையும் ஆட்டி விட்டுறாங்க. அந்த சோல்ஜர் வந்து அந்த கோட்டோட ஹார்ட் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டாப் பண்ணும். அதான் பாத்தீங்கன்னா அவரோட மிஷின். இதை வந்துட்டு அவர் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு. லேட்லி இது வந்து நடக்கவும் செஞ்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா 11 வந்து சைக்கிக் எபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த வெற்றிடம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு போய் அவங்க பேசிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு 11 வந்து நம்ம டியூட்டர் கிட்ட சொல்லுவாங்க. அந்த அண்டர் ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு அந்த மூக்குல ரத்தம் கூட வரும். இது எல்லாமே ரியல் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி மான்டெக் ப்ராஜெக்ட். இந்த மான்டெக் ப்ராஜெக்ட் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்றாங்க. ஒரு அபேண்டன் பண்ணப்பட்ட மிலிட்ரி பேஸ். இது எங்க இருக்குன்னா மவுண்டெக்ல உள்ள நியூயார்க் கேம்ப் ஹீரோன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த அபேண்டன் மிலிட்ரி பேஸ் வந்து இருக்கு. அங்க இருக்க சில பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த மிலிட்ரி பேஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அந்த மவுண்டெக்ல உள்ள சில்ட்ரன்ஸ் வந்துட்டு காணாம போயிடுறாங்க. அப்படி காணாம போன குழந்தைகளை வந்துட்டு இந்த அபேண்டன் பண்ணப்பட்ட மிலிட்ரி பேஸ்ல வந்து சீக்கிரட்டா வச்சு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க.
அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு மெமரி லாஸோட தான் கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு ஞாபகமே இல்லாம தான் கிடைக்கிறாங்க. அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியலையாம். இதை வந்துட்டு ஒரு பையன் பிரெஸ்டான் நிக்கலஸ்ங்கிறவன் ஒரு புக் எழுதியிருக்கான், தி மான்டெக் ப்ராஜெக்ட்னு சொல்லி. அவனும் பாத்தீங்கன்னா அந்த மான்டெக் ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றான். கிட்டத்தட்ட thousands ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு சைக்கிக் எபிலிட்டியோட, டெலிகனசிஸ் பவரோட இன்டர்டைமென்ஷனலுக்கு போற மாதிரியான ஒரு பவர்ஸ் வந்து அவங்க கேரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அந்த புக்லயே அந்த மாதிரி எழுதியிருக்கான். அண்ட் இந்த கதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஹாக்கின்ஸ் லேப், லெவன்ஸ் பவர், அப்சைட் டவுன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கேட்டை திறந்து அந்த ஸ்பீசிஸ் கூட வரும் 11 தொட்டதுக்கு அப்புறம். அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஹெல் ஃபயர் கிளப்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம எடி மங்சன், அதுக்கப்புறம் ஜஸ்டின், பில், அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கிளப்ல வந்து D&D கேம் விளையாண்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் எடி மங்சன் வந்துட்டு அவங்க இருக்க வீட்டுல போயிட்டு ஒரு ஸ்டஃப் வாங்க போகும்போது அவங்க இறந்துருப்பாங்க. உடனே நம்ம ஹாக்கின்ஸ் டவுன்ல இருக்கிறவங்க எல்லாம் எடி மங்சன் தான் வந்துட்டு கொலகாரன் அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட நிஜத்திலயும் நடந்திருக்குன்னு சொன்னவங்கனால நம்ப முடியுதா? 3 டீனேஜர்ஸ், ஆனா அந்த கிளப் பேர் ஹெல்ஃபயர் கிளப்லாம் கிடையாது. அவங்க ஒரு தனி பேர் வச்சிருக்காங்க. நான் சர்ச் பண்ண அது கிடைக்கல. அவங்க என்னென்ன கேம் விளையாண்டாங்கன்னா ஹெவி மெட்டல் மியூசிக், டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ், இந்த மாதிரி 2 கேமை வந்து அந்த கிளப்ல விளையாண்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த மக்கள் வந்து அந்த 3 டீனேஜர்ஸை டார்க்னஸ் கன்சியூம் பண்ணிடுச்சு, அவங்க வந்துட்டு சீக்கிரட்டா ஏதோ ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஹெல்ஃபயர் கிளப், நம்ம எடி மங்சன், ஜஸ்டின், தி ஹெல்ஃபயர் கிளப் டவுன் வந்து அக்யூஸ் பண்ணு பாத்தீங்களா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து காமிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்துட்டு உண்மை, இந்த கேம்ஸ்குள்ள வர எல்லாமே நடந்திருக்கு, இது வேற யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை வந்துட்டு கேமா ப்ரொவைட் பண்றாங்க, அந்த கேம் விளையாண்டா டார்க்னஸ் வந்து கன்சியூம் பண்ணிக்கும் அப்படின்னு சில பேர் அந்த ஒரு ரூமரை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க அப்போ அந்த காலகட்டத்தில். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் ஏதாச்சும் பெட்டர் பண்ணுமான்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க, உடம்ப பார்த்துக்கங்க. பை.